5. பாடப்பகுதி விவசாயம், விவசாய வகைகள் மற்றும் பயிர்கள். வணக்கம் மாணவ செல்வங்களே. சென்ற தலைப்பில் நிலத்தை தயார் செய்தல், விதைகளை நடுதல், பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்தல், உரம் சேர்த்தல், தாவரங்களை பாதுகாத்தல், இறுதியாக தானியங்களை அறுவடை செய்து சேமித்தல் போன்ற விவசாயத்தின் பல்வேறு நிலைகளை பற்றி அறிந்து கொண்டோம். நாம் நீர்ப்பாசனம் பற்றியும் பேசினோம். அதாவது பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வது, வயல் நீர்ப்பாசனம், சால் நீர்ப்பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசனம் மற்றும் சொட்டு நீர்ப்பாசனம் போன்ற பல்வேறு முறைகள் உள்ளன. இப்போது ஒரு கேள்வி. எல்லா விவசாயிகளும் ஒரே மாதிரியான பயிர்களை ஒரே மாதிரியாக வளர்க்கிறார்களா? உண்மையில் இல்லை. நிலத்தின் வகை, நீரின் அளவு, வானிலை கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றன. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள மேலும் விளக்கும் ஒரு விவசாயியை சந்திப்போம். 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலில் வேளாண்மை என்ற பாடத்தில் இருந்து வேளாண்மை வகைகள் மற்றும் பயிர்கள் என்ற தலைப்பை ஆழமாக ஆராய்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் நீர் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட சாகுபடி வகைகளை புரிந்து கொள்வீர்கள். விவசாயிகள் செய்யும் வேலையின் அடிப்படையில் பல்வேறு வகையான விவசாயிகளை பற்றி அறிவீர்கள். பயிரிடப்படும் பல்வேறு வகையான பயிர்களை பற்றி அறிவீர்கள். முக்கிய வார்த்தைகள்: பாசன விவசாயம், மானாவாரி விவசாயம், பண்ணை தொழிலாளர்கள், சிறு விவசாயிகள், பெரிய அளவிலான விவசாயிகள், உயிரிய எரிபொருள், உணவு பயிர்கள், வணிக பயிர்கள் அல்லது பணப்பயிர்கள். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். சாகுபடி வகைகள். நான் ஒரு விவசாயி. என் வயலில் நெல் பயிரிடுகிறேன். நெல்லுக்கு நிறைய தண்ணீர் தேவை. மழைதான் முக்கிய ஆதாரம். ஆனால் போதுமான மழை இல்லாத போது குளங்கள், கால்வாய்கள், கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் இருந்து தண்ணீரை பெறுகிறோம். இந்த ஆதாரங்களில் ஏதேனும் ஒன்றிலிருந்து தண்ணீரை பயன்படுத்தி நாம் பயிர்களை வளர்க்கும் போது அது பாசன வேளாண்மை என்று அழைக்கப்படுகிறது. மண் மற்றும் தண்ணீரை பொறுத்து கரும்பு, நெல் மற்றும் பருத்தி போன்ற பயிர்களை வளர்க்கிறோம். இவை நீர்ப்பாசன பயிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் உள்ள விவசாய நிலம் மானாவாரி நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இது போன்ற இடங்களில் விவசாயிகள் குறைந்த தண்ணீர் தேவைப்படும் மற்றும் மண்ணுக்கு ஏற்ற பயிர்களை வளர்க்கிறோம். இந்த வகை விவசாயம் மானாவாரி விவசாயம் அல்லது உலர்நில விவசாயம் அல்லது குஸ்கி என்று அழைக்கப்படுகிறது. கம்பு மற்றும் சோளம் போன்ற திணைகள், கொண்டைக்கடலை மற்றும் பயறு போன்ற பயறு வகைகள், கோதுமை, பார்லி, சூரியகாந்தி மற்றும் எள் போன்ற பயிர்கள் வறண்ட நில பகுதிகளில் வளர்க்கப்படுகின்றன. இந்த பயிர்கள் குறைந்த தண்ணீரிலும் நன்றாக வளரும். விவசாயிகளின் வகைகள்.
விவசாயிகள் விவசாயம் தொடர்பான பல்வேறு வகையான வேலைகளை செய்கிறார்கள். அவர்களின் வேலை மற்றும் நில உரிமையின் அடிப்படையில் விவசாயிகள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறார்கள். பண்ணை தொழிலாளர்கள், சிறு விவசாயிகள், பெரிய அளவிலான விவசாயிகள். பண்ணை தொழிலாளர்கள் அவர்களுக்கு நிலம் இல்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்காக மற்றவர்களின் வயல்களில் வேலை செய்கிறார்கள். இந்த தொழிலாளர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். அவர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைப்பதில்லை. மேலும் அவர்களின் ஊதியமும் மிக குறைவு. விவசாய தொழிலாளர்களுக்கு உதவ அரசாங்கம் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்குவது கட்டாயம் போன்ற சில விதிகளை உருவாக்கியுள்ளது. சிறு விவசாயிகள். சிறு விவசாயிகள் தங்களுக்கென ஒரு சிறிய நிலத்தையே கொண்டுள்ளனர். அவர்கள் தங்கள் நிலத்தில் பயிர்களை வளர்த்து அவற்றை விற்று தங்கள் குடும்பத்திற்கு பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்கின்றனர். அவை விதைகள், உரங்கள் அல்லது கருவிகள் வாங்க போதுமான பணம் இல்லை. அவர்களுடைய நிலம் சிறியதாக இருப்பதால் மிக குறைவாகவே சம்பாதிக்கிறார்கள். மோசமான நீர்ப்பாசனம் காரணமாக போதுமான தண்ணீர் கிடைக்கவில்லை. எந்த பயிர்கள் தங்கள் மண்ணிலோ அல்லது பருவத்திலோ சிறப்பாக வளரும் என்பதை அறியாமல் இருப்பது. சிறு விவசாயிகளுக்கு உதவ அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. வங்கிகள் மூலம் கடன் வழங்குதல், கால்வாய்கள் மற்றும் பிற நீர்ப்பாசன முறைகள் மூலம் தண்ணீர் வழங்குதல். பெரிய அளவிலான விவசாயிகள். பெரிய அளவிலான விவசாயிகள் பெரிய அளவிலான நிலங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் இருவரிடமிருந்தும் உதவி பெறுகிறார்கள். அவர்கள் விவசாயத்திற்கு நவீன கருவிகள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். பருவம் மற்றும் மண்ணின் அடிப்படையில் வெவ்வேறு பயிர்களை வளர்க்கிறார்கள். அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை கிடங்குகளில், அதாவது கொட்டகைகளில் சேமித்து வைக்கிறார்கள். நல்ல விலை கிடைக்கும் போது பயிர்களை விற்கிறார்கள். வங்கிகளிடமிருந்து கடன்கள் மற்றும் நிதி உதவி பெறுகிறார்கள். அதிக உற்பத்தி காரணமாக அதிக வருமானம் சம்பாதிக்கிறார்கள். பயிர் வகைகள். தெலுங்கானா மாநிலத்தில் பல்வேறு வகையான பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. சில பொதுவான பயிர்களில் அரிசி, கோதுமை, சோளம், மக்காச்சோளம், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவை அடங்கும். இவை உணவு பயிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பருத்தி, சணல், மிளகாய் போன்ற பயிர்களும் பயிரிடப்படுகின்றன. இவை முக்கியமாக சந்தையில் விற்பனைக்காக வளர்க்கப்படுவதால் வணிக பயிர்கள் அல்லது பணப்பயிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரே பயிரை நாம் வெவ்வேறு வகைகளிலும் காணலாம். உதாரணமாக, சோளத்தில் மஞ்சள் மற்றும் வெள்ளை வகைகள் உள்ளன. இதேபோல் நெல், அதாவது அரிசி, மிளகாய் மற்றும் சிவப்பு பயறு வகைகளிலும் பல வகைகள் உள்ளன. ஆந்திர பிரதேசத்தில் முக்கியமான பயிர்களில் சோளம், கம்பு, மக்காச்சோளம், ராகி, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், புகையிலை, பருத்தி மற்றும்
கரும்பு ஆகியவை அடங்கும். உலகிலேயே அரிசி, கோதுமை மற்றும் பிற தானியங்களை உற்பத்தி செய்வதில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. தரிசு நிலம் மற்றும் உயிரி எரிபொருள் ஆலைகள். சில விவசாய நிலங்களில் மண்ணில் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இல்லை. இதனால் நிலம் வளம் குறைந்ததாகவும் வழக்கமான பயிர்களை வளர்ப்பதற்கு ஏற்றதாக இல்லாததாகவும் ஆக்குகிறது. அத்தகைய நிலம் தரிசு நிலம் என்று அழைக்கப்படுகிறது. தரிசு நிலத்தில் பயிர்களை வளர்ப்பது கடினம். இருப்பினும் சமீப காலங்களில் காட்டு ஆமணக்கு மற்றும் புங்கை போன்ற சில தாவரங்கள் இந்த பகுதிகளில் வளர்க்கப்படுகின்றன. இந்த தாவரங்கள் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு மாற்றாக உயிரி எரிபொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. இது விவசாயம் மற்றும் பயிர்களின் வகைகள் பற்றியது. அடுத்த அமர்வில் விவசாயிகள் உரங்களை பயன்படுத்துவது, பூச்சிக்கொல்லிகளால் பயிர்களை பாதுகாப்பது மற்றும் விதைகள் அல்லது தானியங்களை பாதுகாப்பாக சேமிப்பது போன்ற பல்வேறு விவசாய முறைகளை ஆராய்வோம். எனவே காத்திருங்கள், நிலங்களை பற்றி கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய இருக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள்: கிணறுகள், குழாய் கிணறுகள், குளங்கள் அல்லது கால்வாய்களின் தண்ணீரை பயன்படுத்தி பயிர்களை வளர்ப்பது பாசன விவசாயம் என்று அழைக்கப்படுகிறது. மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் மானாவாரி நிலம் என்று அழைக்கப்படுகின்றன. விவசாயிகள் தங்கள் வேலை மற்றும் நில உரிமையின் அடிப்படையில் 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறார்கள்: பண்ணை தொழிலாளர்கள், சிறு விவசாயிகள் மற்றும் பெரிய அளவிலான விவசாயிகள். அரிசி, கோதுமை, சோளம், மக்காச்சோளம், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் உள்ளிட்ட சில பொதுவான பயிர்கள் உணவு பயிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பருத்தி, சணல் மற்றும் மிளகாய் போன்ற பயிர்கள் வணிக பயிர்கள் அல்லது பணப்பயிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் அவை முக்கியமாக சந்தையில் விற்பனைக்காக வளர்க்கப்படுகின்றன. மாணவர் அறிவு மதிப்பீடு. செயல்பாடு 1. மழையை நம்பி வளரும் பயிர்கள் மற்றும் பாசன பயிர்களின் பட்டியலை உருவாக்கி அவற்றின் பட ஆல்பத்தை தயாரிக்கவும். பின்வருவனவற்றிற்கு விடையளிக்கவும். கேள்வி 1. குறைவான நீர் தேவைப்படும் பயிர்களுக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுங்கள். கேள்வி 2. பாசன பயிர்கள் என்றால் என்ன? கேள்வி 3. விவசாய தொழிலாளர்கள் என்று யார் அழைக்கப்படுகிறார்கள்? அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளன? கேள்வி 4. சிறு விவசாயிகளுக்கு அரசு எவ்வாறு உதவுகிறது? கேள்வி 5. உணவு பயிர்கள் மற்றும் வணிக பயிர்கள் என்றால் என்ன? ஒவ்வொன்றிற்கும் 2 உதாரணங்களை கொடுங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1. பின்வருவனவற்றில் எது உணவு பயிர்? ஆ பருத்தி, ஆ சணல், இ அரிசி, இ மிளகாய். கேள்வி 2. மஞ்சள் மற்றும் வெள்ளை வகைகளில் காணப்படும் பயிர் எது? ஆ கோதுமை, ஆ சோளம், இ கம்பு, இ ராகி. கேள்வி 3. உயிரி எரிபொருள்களுக்காக தரிசு நிலத்தில் இப்போது எந்த தாவரங்கள் வளர்க்கப்படுகின்றன? ஆ அரிசி மற்றும் கோதுமை, ஆ பருத்தி மற்றும் சணல், இ காட்டாமணக்கு மற்றும் புங்கை, இ கம்பு மற்றும் மக்காச்சோளம். கேள்வி 4. இவற்றில் எது வணிக பயிர் அல்லது பணப்பயிர்? ஆ பருப்பு வகைகள், ஆ காய்கறிகள், இ பழங்கள், இ பருத்தி. கேள்வி 5. எந்த பயிர்களை உற்பத்தி செய்யும் 2வது பெரிய நாடு இந்தியா? ஆ கரும்பு மற்றும் பருத்தி, ஆ புகையிலை மற்றும் கம்பு, இ அரிசி, கோதுமை மற்றும் பிற தானியங்கள், இ காட்டாமணக்கு மற்றும் மிளகாய். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் போன்ற பயிர்கள் டேஷ் பயிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கேள்வி 2. கால்வாய்கள், குளங்கள் அல்லது குழாய் கிணறுகளில் இருந்து வரும் நீரின் உதவியுடன் வளரும் பயிர்கள் டேஷ் பயிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கேள்வி 3. மழையை நம்பி நீர் உற்பத்தி செய்யும் பயிர்கள் டேஷ்
எனப்படும். கேள்வி 4. பருத்தி, சணல் மற்றும் மிளகாய் போன்ற பயிர்கள் டேஷ் அல்லது பணப்பயிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன.